வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் வாஸ்து அப்படின்னா என்ன, இந்த வாஸ்து சாஸ்திரம் எப்படி கட்டமைச்சிருக்காங்க, அதாவது உங்கள் வீட்டை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றத எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வடமேற்கு வாயுமூலை, தென்கிழக்கு அக்னிமூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பதிவிலும் ஏன் சொன்னாங்க அப்படின்ற பதிவு விளக்கம் இருக்காது. ஆனால் இந்த பதிவில் அதற்கான விடை, வடகிழக்கு ஏன் நீருக்கான மூலையானது, தென்மேற்கு ஏன் நிலத்துக்கான மூலையானது, தென்கிழக்கு ஏன் அக்னி மூலையானது, அதே மாதிரி வடமேற்கு ஏன் வாயு மூலையானது. ஸோ இதற்கான விடைகளை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்மந்தம், ஜோதிட சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி இந்த வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க, இதுவரைக்கும் வெளிவராத ஒரு பதிவு. 1000 ஆண்டுகளுக்கும் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வாஸ்து முறை தான் இந்த பதிவு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்து இருந்துச்சா, என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் பாட்டுன்னு சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆதாரம் இல்லாமல் நான் எந்த பதிவும் நான் சொல்லலை. ஸோ இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பெற்றோர்களை வணங்கி, என்னுடைய குருவான தஞ்சை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜோதிட பயிற்சி மையம் ஆசிரியர்களான 2014ஆம் ஆண்டு லக்ஷ்மி பிரபா அம்மா அவர்கள், செல்வகுமார் ஐயா அவர்கள், அதற்கடுத்ததாக தன்னுடைய அனுபவங்களை என்னுடைய விரல் பிடித்து கற்றுக் கொடுத்த குருவா சோலமாதேவி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், இவர்களுக்கு அடுத்ததாக நூல்களின் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக குருவா நினைக்கிறது அப்படின்னா பிரசன்ன ஜோதிட ஆசிரியர் ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அதே மாதிரி சார ஜோதிட ஆசிரியர் ஏ தேவராஜ் ஐயா அவர்கள், காலபுருஷ தத்துவம் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பை நமக்கு தந்த வாசியோகி பொன்னையா ஐயா அவர்கள், பாரம்பரிய ஜோதிட ஆசிரியரான கீழவளவு கே பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். ஸோ இவங்க தான் என்னுடைய ஜோதிட குருமார்கள். என்னுடைய சிரம் தாழ்ந்த பாதம் பணிந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு ஜோதிடத்திற்கு குருமார்கள் தான். ஆனால் இந்த பதிவுக்கு காரணகர்த்தா, அதாவது இந்த வாஸ்து பதிவுக்கு காரணகர்த்தா, என்னுடைய வாஸ்து குரு யார் அப்படின்றத இந்த பதிவோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். சரி, வாங்க பதிவுக்கு போகலாம். என்னடா இது வாஸ்து பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ராசி கட்டத்தை போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்மந்தம், முதல்ல இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேருந்து வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த ஜோதிடத்தில் ஒரு அடிப்படையான ஒரு 7 ஸ்டெப்பு, இந்த 7 ஸ்டெப்பை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 7 ஸ்டெப்பை பயன்படுத்தி வாஸ்துவை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கலே தெரியும் இது ராசி கட்டம் அப்படின்றது. இந்த கட்டத்தை பார்க்குறவங்களுக்கு, ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு இது வெறும் கட்டமாக தான் தெரியும். ஆனால் ஜோதிடர்களுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுடைய குருநாதர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். ஸ்டெப்பு 1, இந்த கட்டம் அப்படின்னு வர்றப்போ இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான பெயர்கள் இருக்குது. இது பார்க்கல என்ன தான் வெறும் கட்டமாக உங்களுக்கு தெரியலாம். இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குமே தனித்தனி பெயர்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ராசி கட்டம் தான். அந்த பெயர்கள் அப்படின்றது 12 ராசிகள் தான். ஸோ இந்த கட்டம் அப்படின்னாலே, இந்த கட்டத்துக்கான பெயர் அப்படின்னா மேஷம். இந்த கட்டத்தை பார்த்தாலே மேஷம் அப்படின்னு தெரியணும். இந்த கட்டத்துக்கு அடுத்ததா ரிஷபம், எதற்கு அடுத்ததா மிதுனம், அடுத்ததா கடகம், அதற்கடுத்ததா சிம்மம், அதற்கடுத்ததா கன்னி, அதற்கடுத்ததா துலாம், அதற்கடுத்ததா விருச்சகம், அதற்கடுத்ததா தனுசு, இந்த கட்டத்துக்கு மகரம், இதுக்கு கும்பம், இதற்கு மீனம்,
ஸோ இந்த கட்டத்தை பார்க்கலையே இதோடைய பெயர்கள் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இது ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு இந்த 7 ஸ்டெப் அப்படின்றது ஒரு ஈஸியாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு இந்த 7 ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வாஸ்துவை நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்பையும் அவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கலையே இந்த மேஷம், இந்த கட்டத்தை பார்த்தாலே இது மேஷம், இந்த கட்டத்தை பார்த்தாலே இது ரிஷபம் அப்படின்னு தெரியணும். இதில் அடிஷ்னலாக இந்த வாஸ்துவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அடிஷ்னலான ஒரு தகவல் சொல்கிறேன். உங்கள் ஜாதக நோட்டை வச்சு உங்கள் ராசியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, இதில் எந்த இடத்துல கட்டத்தில் சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கோ, சந்திரன்னு ஃபுல்லாக எழுதியிருக்க மாட்டாங்க, சா இந்துன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் எந்த கட்டத்தில் சந்துன்னு எழுதியிருக்காங்களோ, சந்திரன்னு எழுதியிருக்காங்களோ, மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதுதான் உங்கள் ஜாதக நோட்டில் உங்கள் ராசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் அதில் 2 கட்டம் இருக்கும். ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும், நவாம்சம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் எந்த இடத்துல சந்திரன்னு எழுதியிருக்காங்களோ ஸோ அதுதான் உங்களுடைய ராசி. உதாரணத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா அதுதான் உங்களுடைய துலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல சஹா இந்துன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா கும்பம் தான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன். இதில் எந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் போட்டு லா அப்படின்னு எழுதியிருக்காங்களோ அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் அந்த ராசியும் சரி லக்னமும் சரி இந்த பதிவுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு அடிஷ்னலான ஒரு பதிவு தான். தெரிஞ்சுக்கங்க, ஜோதிடம் தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல கிராஸ் போட்டு லா அப்படின்னு எழுதியிருக்காங்களோ அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கிராஸ் போட்டு லா அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா இதுதான் கன்னி. ஸோ கன்னி தான் உங்களுக்கு லக்னம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் போட்டு லா அப்படின்னு எழுதியிருந்தா, இதே மாதிரி ஒரு லா அப்படின்னு எழுதியிருந்தால் அது கடகம் தான் உங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் போட்டு லா அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா அதுதான் ரிஷபம் தான் உங்களுக்கு ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா 12 ராசிகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக 2வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரங்கள். அதாவது ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதம், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். ஒரு ராசிக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதம், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதம். ஸோ அப்போ 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தை எப்படி 12 ராசிகளுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்டெப் 2ஆக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இது மேஷராசி. இப்போ மேஷத்தில் பிறந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, பரணி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவங்க இருப்பாங்க, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த மேஷராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ எழுதுகிறேன், நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம், மொத்தம் கூட்டினா 9 பாதங்கள். அடுத்தது கார்த்திகை 2, 3, 4 ஆக 3 பாதங்கள். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதம். அதற்கடுத்ததாக மிருகஷீரிடம் 2 பாதங்கள். ஆக 9 பாதங்களாச்சா. அடுத்தது மிருகஷீரிடம், மிதுனத்தில் மிருகஷீரிடம் 2 பாதம். அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதம். ஒன்பதாயிருச்சா. சரி, இப்போ அடுத்தது கடகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் 4 பாதம்.
அடுத்ததா சாரி புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும், அதாவது இங்கே ஒரு பாதம், புனர்பூசத்தில் ஒரு பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம், ஆக 9 பாதம் ஆயிடுச்சா. அதற்கடுத்து சிம்ம ராசி, சிம்மத்தில் பிறந்தவங்க அப்படின்னாலே மகம் நட்சத்திரம் 4 பாதம். அடுத்ததா பூரம், பூரம் நட்சத்திரம் 4 பாதம். அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இந்த சிம்ம ராசியில் இருக்கு. அதற்கடுத்ததா கன்னியாராசி, கன்னியாராசி அப்படின்னு வர்றப்போ இந்த கன்னியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அப்போ உத்திரம் 3 பாதம் இங்கே இருக்கு. அடுத்ததா ஹஸ்தம், நான்கு பாதம். அதுக்கு அடுத்ததா சித்திரை 2 பாதம், 9 பாதம் ஆயிடுச்சா. அடுத்தது துலாம் ராசி, துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். கையெழுத்து புரியலன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ கையெழுத்து தெளிவாக புரியல அப்படின்னாலும் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதற்கடுத்ததாக விஷாகம், விஷாகம் நட்சத்திரம் 3 பாதம். ஒன்பது பாதம் ஆயிடுச்சா. அடுத்தது விருச்சகம், விருச்சகம் ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ என்னென்ன நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்ததா அனுசம் நட்சத்திரம் 4 பாதம். சாரி, அடுத்ததா கேட்டை 9 பாதம் ஆயிடுச்சு. அதாவது விசாகம் நட்சத்திரம் 1 பாதம், 4ஆம் பாதம் மட்டும் விருச்சக ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்ததா அனுசம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்க விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ அடுத்ததா தனுசு ராசி வருவோம். தனுசு ராசி அப்படின்னாலே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மூலம் நட்சத்திரம் 4 பாதம். அடுத்ததா பூராடம் நட்சத்திரம் 4 பாதம். அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 9 பாதம் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் மகர ராசி. அதற்கு அடுத்ததா திருவோணம், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம். அதற்கு அடுத்ததா அபிட்டம் 2 பாதத்தில் பிறந்தவங்க மகர ராசிக்காரர்களாக இருப்பீங்க. அதற்கு அடுத்ததா அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கும்பராசிக்காரர்களாக இருப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசிக்காரர்களாக இருப்பீங்க. 4 பாதம் சதயம். அதற்கு அடுத்ததா பூரட்டாதி, பூரட்டாதி 3 பாதம். ஸோ 9 ஆயிடுச்சா. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மீன ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஒரு பாதம். அடுத்தது உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். அடுத்ததா கடைசியா 27வது நட்சத்திரமான ரேவதி, ரேவதி நட்சத்திரம் 4 பாதம்.
ஸோ 9 பாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 9 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்குமே 4 பாதங்கள் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து அதிபதிகள் அப்படின்னு இருக்குது, கிரகங்களே அதிபதிகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஓரலாக சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிக்கிறவங்க எழுதிக்கங்க, நான் இதில் எழுதலை, மென்ஷன் பண்ணல. ஸோ ஓரலாக சொல்கிறேன். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி அப்படின்னா கேது. அடுத்ததாக பரணி நட்சத்திரம், பூராம் நட்சத்திரம், தனுசு ராசியில் இருக்க பூராடம் நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சுக்கிரன் நட்சத்திர அதிபதியாக வருவார். அதற்கடுத்ததாக இந்த கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை 1ஆம் பாதம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 3 பாதம் மொத்தம் சேர்த்து கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே இதோடைய அதிபதி அப்படின்னா சூரியன். அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னாலே இதற்கு அதிபதியும் சூரியன். உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னாலும் தனுசு ராசி, மகர ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி அப்படின்னா சூரியன் வரும். அதற்கடுத்துதான் ரிஷப ராசியில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், கன்னியா ராசியில் வரக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம், மகர ராசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம். இது 3 சந்திரனுடைய நட்சத்திரம். அதற்கடுத்ததான் மிருகஷீட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கார். அதற்கடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ராகு அதிபதியாக இருக்கார். அதற்கடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக குரு இருக்கார். ஸோ இந்த நட்சத்திரத்தில், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குரு தசை அப்படின்றது உங்களுக்கு ஆரம்ப தசையாக இருக்கும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு சனி அப்படின்றது நட்சத்திர அதிபதியாக வருவார். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கால திசையாக சனி திசை அப்படின்றது இருக்கும். அதற்கடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் அப்படின்றது நட்சத்திர அதிபதியாக இருப்பார். ஸோ இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கால திசையா புத்தியா அப்படின்ற திசையா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் நட்சத்திர அதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2 ஸ்டெப்பு பார்த்துட்டோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்னென்ன பேர் அப்படின்றத பார்த்துட்டோம், என்ன ராசி அப்படின்றத பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் 9 நட்சத்திர பாதங்கள், என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன ராசி அப்படின்றத விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக ஸ்டெப் 3 என்னென்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி அப்படின்னு இருக்குது. இப்போ நட்சத்திரத்துக்கு எப்படி அதிபதி அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி, ஆட்சி, அதாவது ஒரு வீடு அப்படின்னா ஒரு ஓனர், ஹவுஸ் ஓனர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசி அதிபதி அப்படின்னு இருக்குது. ஸோ அதற்கான ராசி அதிபதி என்ன அப்படின்றத 3வது ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேச ராசி அப்படின்னாலே இதற்கான அதிபதி செவ்வாய். அடுத்ததாக ரிஷப ராசி அப்படின்னாலே இதற்கான அதிபதி சுக்கிரன். மிதுன ராசி அப்படின்னாலே இந்த ராசிக்கு அதிபதி புதன். கடகம் ராசி அப்படின்னாலே இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். சிம்மம் ராசி அப்படின்னாலே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். கன்னியா ராசி அப்படின்னாலே இந்த கன்னியா ராசிக்கு அதிபதி புதன். அடுத்தது துலாம் ராசி அப்படின்னாலே இந்த துலாத்துக்கு அதிபதி அப்படின்னாலே சுக்கிரன். அடுத்ததா விருச்சகம் ராசிக்கு அதிபதி அப்படின்னாலே செவ்வாய். அடுத்ததா தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு. அடுத்ததா மகர ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி. அடுத்ததா கும்பம் ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சனி. அதற்கடுத்ததா மீனம் ராசி, இந்த மீன ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு.
ஸோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அதோடைய அதிபதி அதாவது ஓனர் அப்படின்றது யார் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது 3 ஸ்டெப்பு என்னன்றதை பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ 4வது ஸ்டெப்பு. இப்போது உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சம் அப்படின்னா இந்த ராசி அதிபதியை காட்டிலும் ஒரு பலம் வாய்ந்த கிரகம். அந்த இடத்துல இந்த ராசி அதிபதியை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒரு கிரகம். அதாவது ஒரு சில ராசிகளில் மட்டும்தான் இந்த உச்ச கிரகங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேசராசி அப்படின்னாலே இங்கே உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னா சூரியன். அதே மாதிரி அதே மாதிரி ரிஷப ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சந்திரன். உச்சம் அப்படின்னாலே ஒரு அதிபலம், அந்த கிரகம் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக மிதுன ராசியில் உச்சம் அப்படின்றது எந்த கிரகமும் கிடையாது. அடுத்ததாக கடகம் ராசியில் உச்சம் அப்படின்னா குரு. அடுத்ததாக சிம்மம் ராசியில் உச்ச கிரகம் அப்படின்றது கிடையாது. கன்னியா ராசியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியா ராசியில் ஆட்சி அடையக்கூடிய புதனே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த கன்னியா ராசிக்கு மட்டும்தான் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. புதன் அந்த இடத்துல ஆட்சி பலமாகவும் உச்ச பலமாகவும் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆட்சி உச்சம் ரெண்டுமே இந்த இடத்துல புதன் மட்டும்தான். அடுத்ததாக துலாம் ராசியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி உச்சம். அதற்கடுத்ததாக விருச்சக ராசியில் உச்சம் அப்படின்னு எந்த ஒரு கிரகம் கிடையாது. ஆனால் உச்சத்துக்கு இணையாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் அடைகிறார் இல்லையா. இந்த சந்திரனுக்கு முழு பகை பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கேதுவை சொல்லுவாங்க. அப்போது ஒரு மறைபொருளாக தான் சொல்லியிருக்காங்க. கேதுவுக்கு தனி வீடு, ராகு கேதுக்களுக்கு தனி வீடு கிடையாது. இருந்தாலும் இந்த சந்திரன் பலமடையக்கூடிய ராசிக்கு நேர் எதிர் துருவமான விருச்சக ராசியில் இந்த சந்திரனுக்கு முழு பகை பெற்ற கிரகமான கேது ஒரு உச்ச பலம் அடைகிறது அப்படின்னு ஒரு மறைபொருளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் இருந்தாலும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் கேதுவை. ஏதோ தேவையான ஒரு விஷயம் வாஸ்துவுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்த கேதுவுக்கு ஒரு உச்ச வீடாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக தனுசுல உச்ச கிரகம் அப்படின்றது கிடையாது. மகர ராசியில் உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய். அடுத்ததாக கும்பராசியில் உச்ச கிரகம் அப்படின்றது கிடையாது. மீன ராசியில் உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். ஸோ இப்போ எந்தெந்த ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் உச்சம் அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் மிதுன ராசியில் உச்ச கிரகம் கிடையாது, சிம்ம ராசியில் உச்ச கிரகம் கிடையாது, தனுசு ராசியில் உச்ச கிரகம் கிடையாது, கும்ப ராசியில் உச்ச கிரகம் கிடையாது. ஸோ அதை தவிர மற்ற மேசம் ராசியில் சூரியன் உச்சம், ரிஷபம் ராசியில் சந்திரன் உச்சம், கடகம் ராசியில் குரு உச்சம், கன்னியா ராசியில் புதன் உச்சம், துலாம் ராசியில் சனி உச்சம், விருச்சிகம் ராசியில் கேது உச்சம். ஸோ பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் எத்தனை ஸ்டெப் பார்த்துருக்கோம். என்ன ராசி அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டோம். என்ன நட்சத்திரம் அப்படின்ற செகண்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. என்னென்ன ராசி அதிபதிகள் அப்படின்ற 3வது ஸ்டெப் பார்த்தாச்சு. என்னென்ன கிரகங்கள் உச்சம் அப்படின்ற 4 ஸ்டெப்பும் பார்த்துட்டோம். இதில் இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசிக்கும் எதிர் துருவம். அதாவது இப்போ மேஷத்துக்கு எதிர் துருவம் 7வது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர் துருவம் துலா ராசியாக வரும். ஸோ அந்த மேஷத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுக்கிறப்போ தனக்கு 7ஆம் இடத்துல நீச்சமடையும். ஸோ இது ஒரு அடிஷ்னலான தெரிஞ்சுக்கங்க. இப்போ மேசத்துக்கு எதிர் துருவமான இந்த துலாம் ராசியில் சூரியன் நீசமடைவார். அதே மாதிரி இந்த துலா ராசியில் உச்சமடையக்கூடிய சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா மேச ராசியில் நீசமடைவார். அதாவது மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் மாதங்கள் அப்படின்னு வரப்போ சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சித்திரை மாதம் வெயில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சூரியன் உச்சமடையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சித்திரை மாதத்துக்கு 7வது மாதம் ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே மழை பெய்யக்கூடிய காலம். ஸோ சனி அப்படின்னாலே மழை குறிக்கக்கூடிய கிரகம் தான். ஒரு பனி குளிர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் தான். ஸோ அந்த ஐப்பசி அப்படின்னா துலாத்தில் சனி உச்சமடைகிறது. ஸோ இது இப்போது வரைக்கும் 4 ஸ்டெப்பு பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக 5வது ஸ்டெப்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது பஞ்சபூதங்கள்
அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை இந்த ராசி மண்டலங்களில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த 5வது ஸ்டெப்பு. இந்த பஞ்சபூதங்களில் இந்த ஆகாயம் அப்படின்ற தத்துவத்தை மட்டும் இந்த ராசி மண்டலங்களில் கொடுக்கல. ஸோ நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்ற இந்த 4 தத்துவங்களை தான் இந்த ராசி மண்டலங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆகாயம் அப்படின்றது கொடுக்கவே இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆகாயம் அப்படின்ற ஒரு சக்தியை சதயம் அப்படின்ற அந்த நட்சத்திரத்தில் ஒரு மறைப்பொருளாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் வாஸ்துப்படி. அப்போது வாஸ்துவில் ஆகாயம் பயன்படுத்தலையா அப்படின்ற மாதிரி எப்படி இந்த சதயத்தை மறைப்பொருளாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் ஆகாயம் அப்படின்ற சக்தியை வாஸ்துவில் ஒரு மறைப்பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. நேரடியாக இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 சக்திகளை தான் இதில் பயன்படுத்துகிற மாதிரி வாஸ்துலையும் பயன்படுத்த போகிறோம். ஸோ எந்தெந்த ராசி நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்றத பார்க்குறது தான் இந்த 5வது ஸ்டெப்பு. இப்போ மேசம் அப்படின்னாலே நெருப்பு, சூரியன் அப்படின்னாலே நெருப்பு இல்லையா? அப்போது இதுக்கு நெருப்பு. சூரியன் அப்படின்னாலே நெருப்பு ராசி. அடுத்தது ரிஷபம் அப்படின்றது நிலத்தத்துவத்தை உண்டது, நிலம். அடுத்தது மிதுனம் அப்படின்றது காற்று. அடுத்தது கடகம் அப்படின்றது நீர். சிம்மம் அப்படின்றது நெருப்பு. மறுபடி நல்லா பாருங்க, நெருப்பு, நிலம், காற்று, நீர். மறுபடி எகைன் நெருப்பு, நிலம், காற்று, நீர். மறுபடி நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஸோ இந்த ஃபார்மட் அப்படின்றது மாறாது. அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஸோ இதே ஃபார்மட் தான் எல்லா ராசிலையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். இதில் சில சூக்ஷ்மமான சில விஷயங்கள், அதாவது இதை நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டாலும் இதையும் இந்த நெருப்பையும் விதமாக 3 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. நிலத்தை 3 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. காற்று அப்படின்றத 3 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. நீர் அப்படின்றத 3 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், எழுதலை. வாஸ்துவுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் பயன்படும். ஸோ எழுதிக்கிறவங்க எழுதிக்கங்க. ஸோ இந்த மேசராசி நெருப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மாவை அழித்து உருவாக்கும் ஒரு நெருப்பு. அதாவது சுடுகாட்டு நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு தங்கத்தை உருக்கி இன்னொரு பொருளாக மாற்றுறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு பயன்படுதோ, ஸோ அப்போ ஒன்றை அழித்து உருவாக்கும் நெருப்பு அப்படின்றது இந்த மேசத்தை குறிக்கக்கூடிய நெருப்பு. அடுத்ததாக சிம்மம். சிம்மம் அப்படின்றது விளக்கின் ஒளி. ஒரு தீபம் எரிஞ்சால் என்ன வெளிச்சம் வருமோ, ஸோ அதுதான் இந்த தீபத்தோடைய நெருப்பு, சிம்மம் ராசி. அடுத்ததாக தனுசு ராசி அப்படின்றது தெய்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம், ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ இந்த தனுசு அப்படின்றது ஹோமத்தின் நெருப்பு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதற்கடுத்துதான் நிலம் அப்படின்னு வரப்போ ரிஷபத்தில் வரக்கூடிய நிலம் அப்படின்றது கேட்டிங்கன்னா சந்திரன் இந்த இடத்துல உச்சமடைகிறது. சந்திரன் அப்படின்னாலே உணவுக்கு காரகிரகம். ஸோ அந்த இடம் உணவு அப்படின்னாலே விளைநிலத்திலேருந்து வருது இல்லையா? அப்போது இந்த நிலம் அப்படின்றது ரிஷபம் அப்படின்றது விளையும் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக கன்னியாராசி. இந்த கன்னியாராசி நிலத்தத்துவம் அப்படின்றது குடியிருக்கும் நிலம். நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய நிலம் தான் இந்த கன்னியாராசியை குறிக்கக்கூடிய நிலத்தத்துவம். அதற்கு அடுத்ததாக மகரத்தில் இருக்கக்கூடிய நிலம் அப்படின்றது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழிற்சாலை தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலம், நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையா? அதாவது வெறுமனம் நிலம்னு சொன்னால் மட்டும் போதாதா? இந்த குடியிருக்கும் நிலம், விளை நிலம், தொழிற்சாலைக்குரிய நிலம் அப்படின்னு இது பயன்படுத்துறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துவில் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதற்காக தான் இதையும் நான் சொல்கிறேன். அடுத்ததாக காற்று. இந்த துலாம் ராசி அப்படின்றது தென்றல் காற்றை குறிக்கிறது. கும்பம் அப்படின்றது சுழன்று, அதாவது ஒரு கும்பத்தில் சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு சூடாவளி காற்றை குறிக்கிறது.
மிதுனம் அப்படின்றது புயல் காற்று. மிதுனம் எனக்கு சரியாக தெரில, இருந்தாலும் புயல் காற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சரி. அடுத்ததாக நீர் ராசி. நீர் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம் அப்படின்றது ஆற்று நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்ததாக விருச்சகம். விருச்சகம் அப்படின்றது நீர் ராசியாக வருது இல்லையா? இந்த விருச்சகம் அப்படின்றது தேங்கி நிற்கக்கூடிய குளம் குட்டைகளில் தேக்கி வைக்கப்படக்கூடிய நீர். ஸோ அப்போ இது வந்து தேங்கி நிற்கக்கூடிய குளம் குட்டை நீர் சொல்லலாம். அதற்கடுத்ததாக மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் நீர். ஸோ இந்த கடகம் அப்படின்றது ஆற்று நீர், விருச்சகம் அப்படின்றது தேக்கி வைக்கப்படுகின்ற குளம் குட்டை நீர் அப்படின்னு சொல்லலாம். மீனம் அப்படின்றது கடல் நீர். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வாஸ்துவில் அப்ளை பண்ணுறோம், தேவைக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அதை அப்ளை பண்ணலை. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செப்டிக் டேங்க் அப்படின்றது விருச்சிக ராசியை குறிக்கும். ஸோ அப்போ தேக்கி வைக்கப்படுற நீர் என்னது? செப்டிக் டேங்கில் தேக்கி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த நில தத்துவம். இப்போ வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்னா அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? அந்த நிலம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? பாறையாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த நில தத்துவம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வாஸ்துவில் இதை எப்படி அப்ளை பண்ணுறோன்றதும் நம்ம திறமையில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எத்தனை ஸ்டெப் பார்த்துருக்கோம்? என்னென்ன ராசின்னு பார்த்துட்டோம், என்னென்ன அதிபதின்னு பார்த்துட்டோம். ஸ்டெப் 2 என்னென்ன நட்சத்திரம் பார்த்துட்டோம். ஸ்டெப் 3 அப்புறம் பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸ்டெப் 4 என்னென்ன உச்சம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸ்டெப் 5. ஸோ 5 ஸ்டெப் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திசைகள். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு திசைகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வாஸ்துவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இங்கே திசைகளை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட திசைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மேசம் அப்படின்னாலே இங்கே உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். அப்போது சூரியன் வரக்கூடிய திசை அப்படின்னாலே கிழக்கு இல்லையா? அப்போ மேசத்துக்கு உரிய திசை அப்படின்னா கிழக்கு. அடுத்ததாக ரிஷபம் அப்படின்னாலே இதற்கான திசை அப்படின்றது தெற்கு. மிதுனம் அப்படின்னாலே இதற்கான திசை அப்படின்றது மேற்கு. கடகம் அப்படின்னாலே இதற்கான திசை வடக்கு. சிம்மம் அப்படின்னாலே இதற்கான திசை அப்படின்றது மறுபடியும் கிழக்கு. அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. மறுபடி கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. மறுபடி கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. மறுபடியும் இங்கே சிம்மத்துக்கு வந்து கிழக்கு, கன்னிக்கு தெற்கு, துலாத்துக்கு மேற்கு, விருச்சகத்திற்கு வடக்கு, தனுசுக்கு மறுபடி கிழக்கு, மகரத்திற்கு தெற்கு, கும்பத்திற்கு மேற்கு, மீனத்திற்கு வடக்கு. ஸோ அப்போ 3 கிழக்கு ராசி, 3 வடக்கு ராசி, 3 மேற்கு ராசி, 3 தெற்கு ராசி இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது 6வது ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக கடைசி ஸ்டெப்பு. ஸோ கடைசி ஸ்டெப்பு என்னன்றதா கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருக்கும். அதாவது 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த ராசிகளை வந்து மொத்தத்தில் ஒரு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சரம், ஸ்திரம், உபயம். இந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு இது புரியும் ஈஸியாக. இந்த ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அதாவது முதல் தரமான ராசிகள், 2ஆம் தரமான ராசிகள், 3ஆம் தரமான ராசிகள். ஸோ ஏன் முதல் தரமான ராசிகள் சொன்னாங்க, 2ஆம் தரமான ராசிகள், 3ஆம் தரமான ராசிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ எழுதிடுறேன் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். நீங்கள் வேணால் சரம், ஸ்திரம், உபயம்னு எழுதிக்கங்க. ஸ்திரம் சீன்னு எழுதுகிறேன், உபயம் உ. மறுபடி சா சி உ. மறுபடி சா சி உ. மறுபடி சா சி உ. அதாவது சரம், ஸ்திரம், உபயம். சரம்,
ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், மறுபடி சரம் ஸ்திரம் உபயம். ஸோ இப்போது இதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். இந்த சரராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் அதை ஃபஸ்ட் கிளாஸ் முதல் தரமான ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் எதெல்லாம் சரராசிகள்னு குறிப்பிட்டிருக்கணும், அந்த ராசிகளில் எல்லாமே நிச்சயமாக உச்ச கிரகங்கள் அப்படின்றது இருக்கும், ஒரு பலம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ சரராசிகள் எது எதுன்னு பாருங்கள். மேசம் சரராசியாக வரும், இங்கே சூரியன் உச்சமாக இருக்கார். கடகம் சரராசியாக வரும், இங்கே குரு உச்சமடைகிறாரு. துலாம் இங்கே சரராசியாக வரும், இந்த இடத்துல சனி உச்சமாக இருக்கார். மகரம் சரராசியாக வரும், ஸோ இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்றது உச்சமாக இருக்குது. ஸோ இந்த சரராசிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உச்ச கிரகங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய காரணத்தினால இதை ஃபஸ்ட் கிளாஸ் ராசிகள், முதல் தரமான ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல ஸ்திர ராசிகள் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்திர ராசிகளில் கொஞ்சம் இதை விட காட்டிலும் கொஞ்சம் உச்ச கிரகங்கள் அப்படின்றது குறைவாக இருக்கும். என்னென்ன கிரகங்கள் அப்படின்றத பார்ப்போம். இரண்டாம் தரமான ராசிகள் அப்படின்னு வரப்போ இந்த ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறாரு. சிம்மத்தில் உச்ச கிரகங்கள் அப்படின்றது இல்லை. உச்ச கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல சூரியன் அப்படின்றது அதிபதியாக வரனால இருக்கிற கிரகங்களில் சூரியனும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கிறதுனால ஸோ இந்த இடம் சிம்மம் அப்படின்றது இரண்டாம் தரமான ராசிகளில் முக்கியத்துவம் பெறுது. அதற்கடுத்ததாக விருச்சகத்தில் கேது ஒரு மறைப்பொருளாக தான் உச்சமடைகிறாரு. அடுத்தது இருக்கலாம் கும்பத்தில் எந்த கிரகமும் உச்ச கிரகம் இல்லை. ஸோ இந்த 4 ராசிகள் ஸ்திர ராசிகள் அப்படின்றது ஒரு இரண்டாம் தரமான ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உபய ராசிகள் அப்படின்னு வரப்போ 3ஆம் தரமான ராசிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ மிதுனத்தில் உச்ச கிரகம் அப்படின்றது இல்லை, கன்னியில் உச்ச கிரகம் இருக்குது, அதாவது புதன் இங்கே உச்சமாக இருக்கார். புதன் இந்த இடத்துல ஆட்சியாகவும் இருக்கார், உச்சமாகவும் இருக்கார். புதனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே ஒரு பலம் குன்றிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் தான். ஸோ இந்த உபய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியில் புதன் உச்சமாக இருப்பார், மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பார். ஸோ இந்த இருக்கிறதுலே பலம் குன்றிய கிரகங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு 3ஆம் தரமான ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உபய ராசிகளை. ஸோ மொத்தத்தில் இது வரைக்கும் இந்த ஜோதிடத்தோடைய ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 ஸ்டெப்பு என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி வாஸ்துவை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வாஸ்து பதிவுக்கு போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீட்டோடைய அளவை போட்டிருக்கேன்.
பொதுவாக ஒரு வீடு அப்படின்னா ஒன்று ஒரு சதுர வடிவில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு செவ்வக வடிவில் இருக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு செவ்வக வடிவில் போட்டிருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா 9 சமமான பாகங்களாக பிரிக்கணும். ஒரு வீட்டுடைய அளவை 9 சமமான பாகங்களாக பிரிக்கிறோம். ஸோ 9 சமமான பாகங்களாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு வீட்டுடைய அளவு அதை வந்து 9 சமமான பாகங்களாக பிரிச்சிருக்கேன். ஏன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ இப்போ இதில் முதல்ல திசைகளை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மேலே வடக்கு, ஸோ இப்போ இதில் முதல்ல திசைகளை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மேலே வடக்கு, அடுத்ததாக கீழே தெற்கு, இங்கிட்டு கிழக்கு, மேற்கு. ஸோ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திசைகளை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வடகிழக்கு. வடக்கு அப்படின்னா நார்த்து, தெற்கு சவுத்து, கிழக்கு ஈஸ்ட்டு, மேற்கு வெஸ்ட்டு. ஸோ தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. ஸோ இப்போ 8 திசைகளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ராசி கட்டங்களில் இது வரைக்கும் நான் சொன்னேன் 7 ஸ்டெப்பை பயன்படுத்தி இந்தந்த இடங்களில் எப்படி கிரகங்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இதில் நான் சொன்னேன் இல்லையா, கடைசி ஸ்டெப் என்ன சொன்னேன், சரம் ஸ்திரம் உபயம். அதாவது சரம் அப்படின்னா முதல் தரமான ராசிகள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போது இந்த சர ராசிகளில் உச்சமடைந்த கிரகங்களை மட்டும் மென்ஷன் பண்ண போகிறோம். அந்தந்த திசைகளில் எழுத போகிறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம், டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் அப்படின்றது சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கோள்களுமே சுற்றி வருது. ஸோ அந்த சூரியனை மட்டும் மையப்பகுதியில் எழுதுகிறேன். இருந்தாலும் அந்த சூரியனுடைய திசை அப்படின்றது கிழக்கு திசையில் இருக்குது. அதற்கடுத்து தான் இந்த சரராசியில் சொன்ன கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத அதை அப்படியே அந்த திசைகளில் எழுத போகிறோம். இப்போ சரராசியில் என்ன சொன்னோம், மேசம் அப்படின்றது சரராசி. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். மேசம் சரராசி. சரராசியில் வரக்கூடிய இந்த சூரியனை கிழக்கில் எழுதுறதுக்கு பதிலாக மையத்தில் கொடுத்துருக்கேன். சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே சுற்றி வருது. ஸோ கிழக்குக்கு பதிலாக மையத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த சரராசி அப்படின்னா கடகம். கடகத்துக்கு என்ன இங்கே உச்சமடையக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா குரு உச்சமடைகிறான்னு சொன்னோம் இல்லையா. குரு எந்த திசையில் உச்சமடைகிறார், வடக்கு திசையில் உச்சமடைகிறார். ஸோ அப்போ வடக்குக்கு அதிபதி அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா குரு. அடுத்ததான் சரராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த துலாம் ராசியை சொல்லியிருப்போம். ஸோ இந்த துலாத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்றது சனி உச்சமடைகிறார். இந்த சனி இந்த திசை, இதற்கான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு திசை. ஸோ மேற்கு திசையை சனிக்கு கொடுக்குறோம். அதற்கு அடுத்ததா மகர ராசி. இந்த மகர ராசியில் உச்சமடைய, மகர ராசின்றது எந்த இடம், இந்த இடம். ஸோ இந்த இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னா எதை சொன்னோம், செவ்வாயை சொன்னோம். ஸோ செவ்வாய் வந்து எங்கே கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து தெற்கு ராசி இல்லையா. ஸோ தெற்கு ராசியில் இந்த மகரம் வந்து தெற்கு ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய். ஸோ தெற்கு திசையை ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், சூரியனை மையமாக கொடுத்துருந்தாலும் இந்த 4 திசைகளுக்கு அதிபதி, அதாவது வடக்கு திசைக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, கிழக்கு திசைக்கு அதிபதி இன்சார்ஜ் முழு பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், தெற்கு திசைக்கு இன்சார்ஜ் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், மேற்கு திசைக்கு இன்சார்ஜ் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி. ஸோ இப்போ 4 திசைகளையுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மையத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதோட கண்ட்ரோலும் ஃபுல்லாக வந்து சூரியன்ட்ட தான் இருக்குது. அது என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். 2ஆம் தர ராசிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 2ஆம் தர ராசிகள் அப்படின்னு நான் சொன்னேன், ஸ்திர ராசியை சொன்னேன்.
இந்த ஸ்திர ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரிஷபத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னேன், சந்திரன். இந்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார். ரிஷபராசியில் உச்சமடைஞ்சாலும் அந்த முழு பலம் அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாரு. ஸோ அந்த ரோஹிணி நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கும் இடையில், கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மிருகஷீரம் நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியான நட்சத்திரத்தில் ரோஹிணினால் உச்சமடைகிறார். அப்போ கார்த்திகை அப்படின்றதுக்குரிய நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், சூரியனுடைய நட்சத்திரம் கிழக்கு. அப்போது கிழக்குக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் தெற்கு திசை. ஸோ இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட தென்கிழக்கு திசையில் கொடுக்குறோம் சந்திரனுக்கு. இதை வந்து ரிஷபராசியாக நம்ம பார்க்கணும். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ எந்தெந்த ராசிகளில் இருந்து எந்தெந்த கிரகங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்த, அந்த ராசியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ராசியோட கேரக்டர் என்னன்றது தனித்தனியாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி கேரக்டர் அப்படின்றது இருக்குது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனி கேரக்டர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்றதுனால பதிவோட நீளத்தை கருதி அதிகமாக அதை சொல்லலை. ஸோ அடுத்தடுத்த பதிகளில் விளக்கத்தை பார்ப்போம். ஸோ இந்த பதிவில் இதோட அடிப்படையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும், இந்த கிச்சனை எப்படி வைக்கணும், பெட்ரூம் எப்படி அமைக்கணும், ஏன் அமைக்கணும் கிச்சனை, ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் 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 அப்படின்ற கேள்விகளோட பார்க்குறப்ப அதற்கான விளக்கத்தோடு பார்ப்போம். அந்தந்த ராசிகளுடைய கேரக்டரோட, அந்த கிரகங்களுடைய கேரக்டரோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ராசியில், இப்போது ரிஷப ராசியிலேருந்து இந்த சந்திரனை எடுத்திருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு கிரகமே தன்னுடைய எதிர் துருவத்தில் பலம் இழக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த சந்திரனுக்கு நேர் எதிர் துருவத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு எதை சொன்னேன், விருச்சக ராசி. இந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி. இந்த சந்திரனுக்கு நேர் எதிர் துருவமான விருச்சக ராசியில் நீசமடைகிறார் சந்திரனை. ஸோ இந்த சந்திரன் நீசமடையக்கூடிய இடத்துல கேது அப்படின்றது பலமடையுது. ஸோ அப்போ இந்த தென்கிழக்குக்கு நேர் எதிர் துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வட மேற்கில் வந்து கேதுவுக்கு கொடுக்குறோம். கேது அப்படின்றது சந்திரனுக்கு முழு பகை பெற்ற ஒரு கிரகம். ஸோ கேதுவை சந்திரனுக்கு நேர் எதிர் துருவமான வடமேற்கு திசையில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக சுக்கிரனை கிழக்கு திசையில் கொடுக்குறேன். சுக்கிரனை கிழக்கு திசை. இந்த சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய நட்சத்திர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசியில் வராரு. இந்த மீனம் அப்படின்றது உபயராசியில் இருக்குது. உபயம் அப்படின்றது 3ஆம் தரமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3ஆம் தரமான ராசிகள்லேருந்து இந்த கிரகத்தை நம்ம எடுக்க போகிறது கிடையாது. முதல் தரமான ராசியான பரணி நட்சத்திரம், அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம், பரணின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பரணி நட்சத்திரம் ஏன் எடுக்கிறேன், இந்த பரணி நட்சத்திரத்தை ஏன் இந்த சுக்கிரனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வாஸ்து பகவான் அமர்ந்த இடங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல குபேரன் அமர்ந்த இடம், இந்த இடம் யமன் அமர்ந்த இடம், ஸோ இந்த இடம் வருணன் நீர் அமர்ந்த இடம், இந்த இடம் இந்திரன் அமர்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இந்திரன் அப்படின்றது யார், தேவர்களுக்கு அரசன். சுகபோகத்துக்கு அதிபதி அப்படின்னா இந்த இந்திரனை சொல்லலாம். சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒரு இந்திரனை போல ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு உரிய கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரன். ஸோ அப்போ இந்திரன் வாழக்கூடிய இடம் அப்படின்றனால இந்த இடத்த சுக்கிரன் பரணி நட்சத்திரத்துலேருந்து இந்த சுக்கிரன் அப்படி ஏன் இந்த மேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னா சூரியன், அரசாங்கத்திற்கு உண்டான கிரகம். சூரியன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம். அப்போ இந்த இந்திரன் அப்படின்றது யார், ஒரு அதிகாரி. யாருக்கு அதிகாரி, தேவர்களுக்கெல்லாம் இந்த வருண பகவான், அக்னி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரியாக வரக்கூடிய காரணத்தினால இந்த சுக்கிரனை பரணி நட்சத்திரத்துலேருந்து எடுக்கிறேன். ஸோ கிழக்கு திசையில் பரணி நட்சத்திரத்து அதிபதியான சுக்கிரனை கொடுக்குறேன். இதை கிழக்கை வந்து என்னதான் இந்த இடத்துல சுக்கிரனுக்கு கொடுத்திருந்தாலும் இதோட உச்ச கிரகமாக வரக்கூடிய இடம் இந்த சூரியனாக வரனால இதோடைய ஆக்குஃபையும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த சுக்கிரனுடைய இடத்துல இருக்குது. சூரியனுடைய பவரை வாங்கி தான் இந்த சுக்கிரன் செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை விளக்கமாக அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசை அப்படின்றது புதன். இந்த புதனை எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னியா ராசியாக இருந்தாலும் அங்கே அது உபயராசியாக வரக்கூடிய காலத்தில் அங்கேருந்து எடுக்கப்படலை. ஆயில்யம் நட்சத்திரத்துலேருந்து எடுத்திருக்கு. ஏன் ஆயில்யம் நட்சத்திரத்துலேருந்து இந்த புதனை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, எதனால் இந்த இடத்த புதன் ஆயில்ய நட்சத்திரத்துலேருந்து எடுக்கப்பட்டதா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு அப்படின்னாலே ஈசானியம், ஈசன் அமர்ந்த இடம், ஈசானியம் ஈசானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசன் அப்படின்னா யார்? நெருப்பு, சிவன். ஸோ இந்த ஈசன் அமர்ந்த இடம் உண்மையிலேயே ஈசானியம் அப்படின்றது ஈசனோட அமர்ந்த இடம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இந்த வடகிழக்கு திசையில் ஈசானியம் அப்படின்ற அளவு வந்து இவ்வளவு தான். இந்த வடகிழக்கு திசையில் ஈசானியம் அமர்ந்த இடம் வந்து இவ்வளவு தான். அப்போ இதற்கு நேர் எதிர் துருவமான இந்த இடத்துல அமர்ந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதி அப்படின்னு சொல்லுவாங்க. திதி அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, நீருக்கான ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜோதிடத்தில் திதி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை தான் திதியால் மென்ஷன் பண்ணுவாங்க. அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, அதாவது சூரியனும் சந்திரனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் இந்த திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த புதன் அப்படின்னாலே அலிகிரகங்கள், ஆண் பெண் இருத்தன்மை உடையது. ஸோ அப்போ இந்த புதனை ஏன் ஆயில்யம் நட்சத்திரத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய ராசியான சிம்ம ராசியையும் சந்திரனுடைய ராசியான கடக ராசியையும் இணைக்கும் ஒரு நட்சத்திரமாக, அதாவது சிம்மத்துடைய ஆரம்ப முனையாகவும் கடகத்துடைய ஒரு முடிவு முனையாகவும் இந்த ஆயில்யத்தை எடுக்கலாம். அப்போ சூரியனையும் சந்திரனையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வடகிழக்கை நம்ம சொல்லலாம். இதை நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு வரப்போ இந்த சூரியன் அப்படின்றது யார் அப்படின்னா குடும்ப தலைவரை சொல்லக்கூடிய இடம். இந்த சந்திரன் அப்படின்றது குடும்ப தலைவியை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமையை பற்றி சொல்கிறதுக்கு இந்த வடகிழக்கு திசை ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் அதை விளக்கமாக பார்ப்போம். ஸோ அதனால தான் இந்த வடகிழக்கு திசையை நம்ம ஆயில்யம் நட்சத்திரத்துலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல திதி அமர்ந்திருக்கின்றனால இந்த இடம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கமாகவும், இந்த இடம் சந்திரனுடைய ஆதிக்கமாகவும், இந்த இடம் சிம்மத்திலேருந்து எடுக்கப்பட்ட சூரியனுடைய ஆதிக்கமாகவும், இந்த இடம் கடகராசியிலேருந்து எடுக்கப்பட்ட சந்திரனுடைய இடமாகவும் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்த நம்ம அடுத்தடுத்து இதை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த இடம். ஸோ இடம் வடகிழக்கு அப்படின்றது சூரியன் ஒரு ஆட்சி அடையக்கூடிய இடமா பார்க்கணும். இந்த இடத்துல சூரியனுக்கு ஆட்சி வீட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கின் ஒளி அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக இந்த இடம் நெருப்பு. இந்த நெருப்பு அப்படின்றது சூரியன் எடுத்தது எங்கேருந்து எடுத்தோம்னா மேச ராசியிலேருந்து எடுத்தோம். மேசம் அப்படின்றது ஒன்றை உருவாக்கி அழிக்கும் நெருப்பு அப்படின்னு எடுத்தோம். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு அது புரியும். இதற்கு நேர் எதிர்த்துருவமான கடைசியில் வந்து சூரியன் நீசம் அடையக்கூடிய ராசியான துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம், சுவாதின்றது ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லியிருந்தேன், கவனிச்சு பாருங்கள். ஸோ அந்த சுவாதி நட்சத்திரத்தை தென்மேற்கு திசையில் கொடுக்குறோம் ராகுவுக்கு. ஸோ சுவாதியுடைய ராகுடைய நட்சத்திரமான இந்த தென்மேற்கு திசை, அதாவது இந்த சூரியன் ஆட்சி அடையக்கூடிய ராசியாகவும், இதை வந்து சூரியன் உச்சமடையக்கூடிய ராசியாகவும், இதை வந்து சூரியன் நீசமடையக்கூடிய ராசியாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தென்கிழக்கு திசையை சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசியாகவும், வடமேற்கு திசையை சந்திரன் நீசமடையக்கூடிய ராசியாகவும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கிழக்கு திசையை சூரியன் உச்சமடையக்கூடிய ராசியாகவும், மேற்கு திசையை சூரியன் நீசமடையக்கூடிய ராசியாகவும், அதே மாதிரி மேற்கு திசையை சனி உச்சமடையக்கூடிய ராசியாகவும், கிழக்கு திசையை சனி நீச்சமடையக்கூடிய ராசியாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துட்டோம், 4 திசைகள் 8 திசைகளை என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ எந்தெந்த திசைகளில் எந்தெந்த கிரகங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த சார்ட்டை நல்லா பாருங்கள். இந்த சார்ட்டை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்கள், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மையத்தில் சூரியன் இருப்பார், கிழக்கு திசையில் சூரியனுக்கு நேர் கிழக்கு திசையில் சுக்கிரன் இருப்பார், தென்கிழக்கு திசையில் சந்திரன் இருக்கார், தெற்கு திசையில் செவ்வாய் இருப்பார், தென்மேற்கு திசையில் ராகு இருப்பார், மேற்கு திசையில் சூரியனுக்கு பின்புறமான மேற்கு திசையில் சனி இருப்பார்,
வடமேற்கு திசையில் கேது இருப்பார், வடக்கு திசையில் குரு இருப்பார். ஸோ இந்த நவகிரகங்கள் அப்படின்றது உங்களுடைய வீட்டினுடைய அந்தந்த திசைகளில் வாழ்கிறது, ஆள்கிறது. ஸோ வாஸ்துவோட பேஸ் அப்படின்றது இது மட்டும்தான். ஸோ அந்தந்த கிரகங்களுக்குன்னு தனித்தனி குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த இடத்த எப்படி நம்ம பயன்படுத்தணும், அந்த கிரகங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறது தான் வாஸ்துவோடைய அடிப்படை. ஸோ அந்த அடிப்படையாக அதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த பதிவுடைய நீளத்தின் கருதி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்ததாக பஞ்சபூதங்களை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த உச்ச ராசி சொன்னேன் இல்லையா, இந்த சூரியனை கிழக்கு திசையில் இருந்து எடுத்தோம். அப்போ இந்த சூரியனுக்கு உண்டான பஞ்சபூத தத்துவம் என்ன சொன்னோம், நெருப்பு. அப்போது கிழக்கு திசை அப்படின்னாலே நெருப்பு. அப்போ கிழக்கு அப்படின்னாலே நெருப்பு தத்துவம். அடுத்ததா இப்போ தெற்கு திசை, தெற்கு எங்கேருந்து எடுத்தோம், மகர ராசியிலேருந்து எடுத்தோம். மகர ராசி என்ன தத்துவம், நில தத்துவம். ஸோ அப்போ தெற்கு அப்படின்னாலே பூமி, நிலம். இதை என்ன சொன்னோம், இந்த நிலம் வந்து எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை செய்யும் இடம். இந்த வேலை செய்யும் இடம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற இடம் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு இரும்பு வெல்டிங் போட்டு அடிப்பாங்க, ஒரு இரும்பை போட்டு அடிப்பாங்க. ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலமாக இருக்கணும். ஒரு பாறை போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பாறைன்னே வச்சுங்களேன், பாறை போன்ற ஒரு நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தெற்கு திசை அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாறை போன்ற ஒரு நிலம். அப்போ இந்த சூரியன் எங்கேருந்து எடுத்தோம், ஒரு ஆத்மாவை அழித்து உருவாக்கும் ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த நெருப்பு எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு, ஒரு கடுமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிக வெளியிடக்கூடிய ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்ததாக மேற்கு திசை, மேற்கு திசை காற்று ராசியிலேருந்து எடுத்தோம். ஸோ காற்று மேற்கு. ஸோ இது வந்து தென்றல் காற்று தான். அடுத்ததாக வடக்கு திசை எங்கேருந்து எடுத்தோம், கடகராசியிலேருந்து எடுத்தோம். ஸோ கடகம் என்ன தத்துவம், நீர் தத்துவம். ஸோ இப்போ 4 திசைகளுக்கும் 4 தத்துவங்களை கொடுத்துட்டோம். அதாவது இப்போ சூரியன் அப்படின்னா இப்போ கிழக்கு திசை அப்படின்னா நெருப்பு தத்துவம், தெற்கு திசை அப்படின்னா நிலம் தத்துவம், மேற்கு திசை அப்படின்னா காற்று தத்துவம், வடக்கு திசை அப்படின்னா நீர் தத்துவம். ஸோ இப்போ 4 தத்துவங்களை, ஸோ இந்த 4 தத்துவங்களை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், வடகிழக்கு அப்படின்னா நீருக்கான மூலை, தென்கிழக்கு அப்படின்னா அக்னி மூலை. நீங்கள் என்ன சார் அக்னியை கொண்டு போய் நடுவில் வச்சிட்டிங்களே, தெற்கு அப்படின்னா நிலத்துக்கான மூலை, அதாவது தென்மேற்கு அப்படின்னா அது நிலத்துக்கான மூலை, வடமேற்கு அப்படின்னா வாயு மூலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாயுவை கொண்டு போய் நடுவில் வச்சிட்டிங்களேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் அந்த இடத்த மூலையில் வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வடக்கு அப்படின்றது நீர் ராசி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிழக்கு அப்படின்றது நெருப்பு ராசி. இந்த நீர் அப்படின்றது எங்கேருந்து எடுத்தோம், கடகராசிலேருந்து எடுத்தோம். இந்த கடகம் அப்படின்றது என்ன, எப்படிப்பட்ட ஒரு நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆற்று நீர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆற்று நீர் அப்படின்றது ஒரு கட்டுக்கடங்காது, நம்மளையே மூழ்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம வீட்டில் அப்படின்னு பயன்படுத்துகிறப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய இந்த சக்தியாக இருக்கணும் நீர். அப்போது இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது, நீரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது நெருப்புக்கு இருக்குது. அப்போது இந்த நீரும் நெருப்பும் இணையக்கூடிய ஒரு இடமான வடகிழக்கு திசையில் தான் இந்த நீர் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. நீருக்கான மூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் தான் நீருக்கான மூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு திசை அப்படின்றதே நீருக்கு தான், இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அப்படின்ற நம்ம பயன்படுத்துகிறப்போ இந்த நீர் அப்படின்றது நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய சக்தியாக இருக்கணுன்றதுக்காக நீரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது நெருப்புக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால வடகிழக்கு திசையில்
கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் நீரை ஒரு போர் போடுறோம் அப்படின்றப்போ கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் தான் போர் போடணும். எக்காரணம் கொண்டும் வடகிழக்கில் போர் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த உள்ளே விட்டு குத்தக்கூடாது. அப்படி குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? சிலர் கேட்கலாம், தண்ணியை ஊற்றினா நெருப்பு அப்படின்றது அணைஞ்சு போயிடும். அப்போது அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா நீரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். எப்படிப்பட்ட நெருப்பாக இருந்தாலும் தண்ணியை ஊற்றினா அணைஞ்சிருமா? ஸோ அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ அதற்கான விளக்கத்தை அக்னிமூலையில் பார்ப்போம். இந்த இடத்துல நெருப்பால் நீர் தான் கட்டுப்படணுமே தவிர நீரால் நெருப்பு அப்படின்றது கட்டுப்படக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த சூரியன் அப்படின்றது நெருப்பு, சந்திரன் அப்படின்றது நீர். இந்த சூரியன் சந்திரன் இணைவு அப்படின்றது தான் அமாவாசைன்னு சொல்கிறோம். இதில் நீர்ன்ற கிரகமான இந்த சந்திரன் தான் செயலிழக்குது. இந்த அமாவாசை என்ன அப்படின்னாலே சந்திரன் செயலிழக்கிறது தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நெருப்புக்கு நீர் தான் கட்டுப்படணுமே தவிர நீருக்கு நெருப்பு அப்படின்றது கட்டுப்படக்கூடாது. இதை நம்ம உடல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துங்களேன். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? நல்லா மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. இல்லை ஒரு அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நாட்டுக்கோழி அடித்து சாப்பிடுங்க, நண்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உணவில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடலை வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மிளகு ரசம், இந்த நாட்டுக்கோழி, நண்டு இதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த உணவு நம்ம உடலில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா வெப்பத்தை அதிகரிக்க செய்யுது. இந்த வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது மூலமா உடலில் அந்த தேவையற்ற நீரை வற்ற செய்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ நீர் கட்டுப்படக்கூடிய சக்தி அப்படின்றது நெருப்புக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த போர்வெல் போடணும் அப்படின்னா வடகிழக்கு திசையில் வடக்கை, அதாவது கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் தான் போடணும். எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு திசையில் உட்புறத்தில் வரக்கூடாது. அப்படி உட்புறத்தில் வந்துச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி நீரால் நெருப்பு அப்படின்றது செயலிழந்து போயிடும். நீரால் நெருப்பு அப்படின்றது செயலிழந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் நீர் அப்படின்றது குடும்ப தலைவியை குறிக்கக்கூடிய கிரகம், நெருப்பு அப்படின்றது குடும்ப தலைவரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல குடும்ப தலைவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது அந்த குடும்ப தலைவி கையில் தான் இருக்கும். ஸோ இந்த இடம் அதாவது வாஸ்து புருஷனுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல எந்த தன்மை பலமடையுதோ ஸோ அதுதான் அந்த இடத்துல பலமாக வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீரை நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்க, வடகிழக்கில் உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னாலே சந்திரன் பலமடைஞ்சிரும். ஸோ அந்த வீட்டு பிள்ளைகளை நீங்கள் எது ஒன்றுன்னு கேட்டால் கூட அம்மா கேட்டு தான் முடிவெடுக்கணும், அம்மா சொன்னால் தான் செய்வோம் அப்படின்ற ஒரு பதில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி அமைச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல போர்வெல் போடணும் அப்படின்னாலே எக்காரணத்தை கொண்டும் வெளியில் தான் அமைக்கணும். இந்த கிழக்கு திசையிலையும் அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சாலும் ஒரு தவறான விஷயந்தான். அப்படி அமைச்சாலும் குடும்ப தலைவருக்கான முன்னேற்றம் அப்படின்றது தடைபடும். இதை பற்றி விளக்கமாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். இதுதான் இந்த வடமேற்கு திசையை ஏன் வாயுமுலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேற்கு திசை அப்படின்றது காற்றுக்குரிய திசை, வடக்கு திசை அப்படின்றது நீருக்கு உண்டான திசை. அப்போது இந்த நீர் அப்படின்ற சக்தியால் காற்று அப்படின்றது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வாயு மூலை அப்படின்றத வடமேற்கு திசையில் வச்சாங்க. ஸோ காற்று அப்படின்றது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வீட்டுக்கு அப்படின்னு வரப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கணுமே தவிர நம்ம கட்டுப்பாட்டை மீறி இயங்கக்கூடாது. ஸோ அந்த காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது அப்படின்ற காரணத்தினால. இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையான இடத்துல கூட்டுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? புழுதியாக பறக்கும். அந்த புழுதி அப்படின்றது என்னது? காற்று இல்லையா? ஸோ அப்போ அதே இடத்துல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு கூட்டினா என்ன ஆகும்? அந்த இடத்துல புழுதி பறக்குமா? ஸோ எந்த ஒரு விதமான புழுதியும் பறக்காது. ஸோ அப்போது காற்று கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே நம்ம உடல் ரீதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு விருந்துக்குன்னு போகிறோம். அந்த இடத்துல பந்தியில் முதல் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன வைப்பாங்க அப்படின்னா, தண்ணி வைப்பாங்க. அதற்கு அடுத்ததாக ஸ்வீட்ஸ் வைப்பாங்க. ஏன் இது ரெண்டுத்தையும் முதல்ல வைக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தொண்டை பகுதி அப்படின்றது ஒரு ஈரப்பதம் அப்படின்றது இருக்கணும். அந்த ஈரப்பதம் இல்லை அப்படின்னா, ட்ரையாக இருக்குது அப்படின்னா உண்ணக்கூடிய உணவு அப்படின்றது சீராக வயிற்றுக்கு இறங்காது, ஒரு அடைப்பு ஏற்படும். அதை தான் புறையேறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடைப்பை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம்.
தண்ணி குடித்தா என்னாகும், தண்ணி அந்த இடத்த ஈரப்படுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து உணவு அப்படின்றது சீராக இறங்கும். அப்போது அந்த அடைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று. ஸோ பிளாக்கேஜ். ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறப்போ அந்த காற்று அப்படின்றது ரிலீஸ் ஆகி ஒரு ஏப்பமாக வெளியே வரும். ஸோ அப்போ அந்த காற்றை செயலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த வடமேற்கு மூலையை வாயு மூலை. அந்த நீர் அப்படின்றது காற்று அப்படின்றது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய சக்தியாக இருக்கணும். அந்த காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால வடமேற்கு திசையை வாயு மூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதில் முக்கியமாக இந்த வாயு மூலை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த காற்று அப்படின்றது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ நீர் அப்படின்றது இந்த இடத்துல தான் வாயு மூலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு இது அப்படின்றது இந்த வடக்கு திசை, அதாவது மேற்கை ஒட்டிய வடக்கு திசை அப்படின்றது வாயு மூலை கிடையாது. வடக்கை ஒட்டிய மேற்கு திசை அப்படின்றது தான் வாயுமலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் காற்று வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ஸோ இதுதான் வாயுமலை. ஸோ அடுத்ததாக தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்துக்கான மூலை அப்படின்றத பார்ப்போம். இதை ஏன் நிலத்துக்கான மூலை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, நிலம் அப்படின்னு வரப்போ இது எப்படிப்பட்ட ஒரு நிலம் அப்படின்னு சொன்னேன், இந்த தெற்கு திசையை ஒரு பாறை போன்ற ஒரு நிலம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நிலம் அப்படின்றது நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கணுமே தவிர நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் மேற்கை ஒட்டிய தெற்கு திசையில் ஸோ இந்த இடம்தான் நிலத்துக்கான திசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ இந்த பாயிண்ட்டை தெற்கு திசையை மொத்த நீளமாக 3 பாகங்களாக பிரிங்க. இப்போ நான் 3 பாகமாக பிரிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த 3 பாகங்களாக பிரிங்க. எக்காரணம் கொண்டும் இந்த மேற்கை ஒட்டிய தெற்கு திசையில் முதல் பாகத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல நிலைக்கதவுகளோ அதாவது எந்த விதமான கதவுகளோ பெரிய அளவில் ஜன்னல்களோ எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராசியை என்ன சொன்னேன் அப்படின்னா, சூரியன் நீசமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த இடம் குடும்பத் தலைவருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் வைக்கிறீங்க அப்படின்னா குடும்பத் தலைவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி பாதிப்புன்றதை அந்த பகுதியை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். காற்றுக்கு எப்படி சார் நிலம் கட்டுப்படுது அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில உணவுப் பொருட்கள், இப்போ ஒரு ஹார்லிக்ஸாக இருக்கட்டும், ஒரு காப்பி தூளாக இருக்கட்டும், அந்த இடத்துல பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கிங் அப்படின்றது ஒரு காற்றடைக்கப்பட்டு தான் இருக்கும். அந்த காற்று இருக்கிறனால தான் அது ஒரு நல்ல தன்மையோடு இருக்கும். அதுவே அந்த காற்று அப்படின்றது வெளியேறிச்சு அப்படின்னா அது கல் மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அது அந்த தன்மை அப்படின்றது காற்றுன்றது இருக்கிற வரைக்கும் தான் அதோடைய தன்மை அப்படின்றது நல்லாயிருக்கும். அதுவே அந்த காற்று ரிலீஸ் ஆகிறப்போ அதோடைய தன்மையில் மாற்றம் ஏற்படுது இல்லையா. ஸோ இதுதான் அந்த நிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த காற்றுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே நம்ம சரீரத்தில் உடல் ரீதியாக அப்படின்னு சொல்லணும்னா, நிலம் அப்படின்றத நம்ம உடலில் எதை சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிலம் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் சொன்னேன் இல்லையா. நம்ம உடல்லையே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னா எலும்புகள். ஸோ இந்த எலும்பில் ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு முறிவு, ஒரு விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இந்த சித்த மருத்துவ ரீதியாக சொல்லுவாங்க, இந்த விரிசலை சரி பண்ணுறோம் அப்படின்றப்போ சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரிசலை சரி பண்ணுறதுக்கு, எலும்பை பலமாக்கிறதுக்கு கால்சியம்னா சுண்ணாம்பு சத்து, விட்டமின்ஸை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த விரிசல் இடத்துல காற்று அப்படின்றது உள்ளே வந்துட்டுருக்கும். அந்த காற்று உள்ளே போகிறது வர்றது அப்படின்றனால தான் வலி வேதனை அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ அந்த காற்றை வெளியேற்றுறதுக்காக அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, காற்றுனா வாதம், இப்போ வாதஜுர குடிநீர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, மெடிசன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த காற்றுன்னு வெளியேற்றப்போ தான் அந்த எலும்பு அப்படின்றது, விரிசல் அப்படின்றது அந்த இடத்துல சரி செய்யப்படுது. ஸோ நிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த காற்றுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தென்மேற்கு திசையில், அதாவது மேற்கை ஒட்டிய தெற்கு திசையில் எக்காரணம் கொண்டும், நிலத்துக்கான திசை இது, இந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் சுவர் ஜன்னல்களோ பெரிய அளவில் கதவுகளோ எந்த விதமான கதவுகளும் வரக்கூடாது. வர்றது அப்படின்றது குடும்பத் தலைவருக்கு பாதிப்பு ஏற்படும். எந்த மாதிரி பாதிப்புன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம்.
அடுத்ததாக அக்னிமூலை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். இது நெருப்பும் நிலமும் சந்திக்க இடம். பொதுவாக தண்ணியை ஊற்றினா நெருப்பு அணைஞ்சிடும். நீங்கள் என்னென்னா மண்ணை கொண்டு போய் அணைக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதிலே சொன்னேன், எப்படிப்பட்ட நெருப்பாக இருந்தாலும் தண்ணியை ஊற்றி அணைஞ்சிருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதற்கான ஆன்சரை பார்ப்போம். என்னென்னு நீங்கள் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு பொழுதுபோக்கு விடுதிக்கு, அதாவது திரையரங்கங்களாக இருக்கட்டும், திருமண மண்டபங்களாக இருக்கட்டும், அடுத்தது ஒரு மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீ பாதுகாப்பு உபகரணம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3 பக்கெட்டு மண் தான் வச்சுருப்பாங்க. 3 வாளியில் ஒரு இரும்பு வாளியில் மண் கொட்டி வச்சுருப்பாங்க. கம்பல்சரி இது திரையரங்கமாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், திருமண மண்டபங்களாக இருக்கட்டும், கம்பல்சரி இது இருந்தால் தான் பர்மிஷன், கவர்மெண்ட் ரூலு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல சிவப்பு கலர் சிலிண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அது என்ன ட்ரை கெமிக்கல் பவுடர் சிலிண்டர்ஸ் நினைக்கிறேன். அதாவது தீயை கட்டுப்படுத்துறதுக்கு, தீயை அணைக்கிறதுக்கு அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 30 வருடங்களுக்கு அந்த சிலிண்டர் அந்த இடத்துல இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி கிடையாது. அந்த இடத்துல வெறும் 3 பக்கெட்டு மண் வாளி தான் இருக்கும். அந்த மண் வாளியை வச்சு தான் தீ அணைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இல்லங்களில் கிச்சனில் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் சட்டி. இந்த எண்ணெய் சட்டி எரியுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன தான் தண்ணியை ஊற்றி அணைச்சாலும் அது அணையாது. எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் ஒட்டாது பகை. அப்போது நீங்கள் எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் அந்த எண்ணெய் அப்படின்றது அணையாது. ஆனால் அதே இடத்துல அந்த எண்ணெய் அணைக்கிறதுக்கு மண்ணை கொட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த எண்ணெய் அப்படின்றது தீன்றது அணையும். ஸோ அதனால தான் நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த நிலத்துக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தென்கிழக்கு திசையை நெருப்புக்கான திசை. அதாவது இந்த நெருப்புக்கான திசையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்காரணம் கொண்டும் கிழக்கு திசையில் தான் நீங்கள் அடுப்பு வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த தெற்கு திசையில் அடுப்புன்றது வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும், அதோட ரிசல்ட் என்ன? ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இப்போது இது வரைக்கும் இந்த பதிவில் வாஸ்துவோடைய அடிப்படை பஞ்சபூதங்களை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஏன் அக்னி மூலைன்னு சொன்னாங்க, ஏன் வாயு மூலை சொன்னாங்க, ஏன் நிலத்துக்கான மூலை சொன்னாங்க, ஏன் நீருக்கான மூலை சொன்னாங்க, நவகிரகங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ப்ராப்பராக இந்த பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் கமெண்டுகளை தெரிவிங்க. ஸோ இது வரைக்கும் இது மாதிரியான விளக்கங்களை யாராச்சும் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்றது சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்தடுத்த பதிவுகளுக்கு இந்த பதிவை இன்னும் ஒரு ஆழமான முறையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பதிவுக்கு காரணகர்த்தா யார்? ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? இது 1000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி இருக்க நவீன வாஸ்து ஆராய்ச்சியாளர்கள் இதுவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்கு, அது சாஞ்சது வடகிழக்கில் சாஞ்சிருச்சு, அதனால் இந்த வடகிழக்கு அப்படின்றது பள்ளமாயிருச்சு, அதனால் அது நீருக்கான மூலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு அப்படி முன்னாடி கிடையவே கிடையாது. ஏன் இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய வாஸ்து குருநாதர் யார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னுடைய வாஸ்து குரு அப்படின்றது நான் யார்ட்டையும் ₹1 கட்டணம் கட்டி வாஸ்து படித்தது கிடையாது. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தோட கட்டமைப்பில் தான் இதை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை அத்தனையுமே பயன்படுத்தி அந்த பிள்ளையார்பட்டி ஆலயத்தோடைய கட்டமைப்பு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். எனக்கு வாஸ்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான். அந்த ஆலயத்தோடைய கட்டமைப்பு தான் எனக்கு இந்த வாஸ்துவை கற்றுக் கொடுத்தது. ஸோ இதை எப்படி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ அடுத்த நம்ம பதிவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய ஆலயத்தோடைய வாஸ்து கட்டமைப்பை இதே பிளானை வச்சு, இதே அமைப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நம்மளுடைய எந்த ஒரு வாஸ்து பதிவாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ இந்த பதிவு மட்டும்தான் என்னுடைய வாஸ்து அத்தனை பதிவுக்கும், எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி வாஸ்துவுக்கு இந்த பதிவு ஒரு அடித்தளம். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்த்தோம். கூடிய விரைவில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகருடைய ஆலயத்தோட இந்த பதிவை பேஸ் பண்ணி எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.